ஒரு கேரட்டு, ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், இது பட்டாணி, இது எல்லாத்தையும் அப்படியே பொடியாக இது பண்ணி வச்சுருக்கேன். இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு இது மாதிரி திருவுன மாதிரி இது பண்ணிக்கணும். இது உருளைக்கிழங்கா வச்சு மசாலா போட்டு மிளகாத்தூள், இது இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே இது பண்ணி வச்சுருக்கேன். இது முட்டையும் கார்ன்ஃப்ளவர் மாவும் கலக்கி வச்சுருக்கேன். இது ப்ரெட்டு. இது இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா பிசைஞ்சிடணும். பிசைஞ்சிட்டு நல்லா பிசைஞ்சு எல்லாம் உப்பு எல்லாம் காரம் எல்லாம் கரெக்டாக பார்த்துக்கேன். இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டிருக்கேன், மிளகாத்தூள், மஞ்சத்தூள். இப்போ இது மாதிரி பண்ணிக்கிட்டு இந்த முட்டையும் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு இதில் முக்கி இந்த ப்ரெட்டு தூள் இதில் இது பண்ணி எண்ணெய் காய்ச்சி இது அப்படியே எண்ணெயில் காயில் இந்த காய் இது எண்ணெயில் போட்டு சிம்மில் கொஞ்சம் அப்படியே ஒரு இது பண்ணி வேகட்டும். அதே மாதிரி எல்லாத்தையும் இதே மாதிரி போட்டு இதே முட்டை, பட்டாணி, கேரட்டு, கட்லெட், உருளைக்கிழங்கு ஈரத்தோடு போட்டு அதுக்குள்ள முட்டை இது பாருங்கள் எப்படி இருக்குங்க. எல்லாத்தையும் மொத்தம் பட்டாணி, கேரட்டு, கட்லெட் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள். இப்படி சொன்னோன்னா அதே மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.